அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ நம்ம காலில் போடுற செருப்பு பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் இருக்குது. ஆனால் காய்கறிகள்லாம் ரோட்டோரத்தில் கடைகளில் விற்கிறாங்க. அப்போ அந்த செருப்புக்கு கொடுக்குற மரியாதையும் கூட நம்ம காய்கறிகளுக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காருவோம். எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுத்துட்டு இருப்போம். அதே நம்ம வீட்டில் பொண்டாட்டிகிட்ட கேட்ட உடனே கொடுத்துடணும். டீங்கிறதுக்குள்ள அங்கே ஆஜராயிடணும். அது கொதிக்கணும், அது பால் ஊற்றி அது பால் கொதிச்ச பிறகு டீ தூள் போட்டு அந்த பொறுமைங்கிறது சுத்தமாக கிடையாது. அவ்வளோ அர்ஜென்ட்டில் இன்னும் ஆளியா அப்படிம்பாங்க. அதே ஹோட்டலில் போனால் அமைதியாக அவங்க கொடுக்குற நேரத்துக்கு பேசாமல் சாப்பிட்டு ஓரளவுக்கு வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். வீட்டில் சமைக்கிற அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ 60 ரூபா 80 ரூபா எல்லாம் இருக்குது. சிம்மு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது இது. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிடுறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறோம். யார் வருவாங்க? மலையாளி, தமிழ் அந்த மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க. ஆனால் நம்ம அடிக்கிற எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே இங்கிலீஷில் தானே பத்திரிக்கை அடிப்போம். ஆனால் வர்றவன் இங்கிலீஷ்காரனை வர்றான், தமிழன் தானே வர்றான். நம்ம பண்ணுற வேலையை பாருங்கள், எல்லாம் இங்கிலீஷில் தான். அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளார இப்போ நம்ம ஊரில் எந்த இந்தியான்னு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வேலைன்னாலும் இந்த வேலையோ ஐயோ இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், அந்த வேலையோ ஐயோ அதை செய்ய மாட்டேன், என் அந்தஸ்துக்கு என் படிப்புக்கு இந்த வேலை செய்கிறதாங்க. ஆனால் அவனுங்களே வெளிநாட்டில் போனால், கல்ஃபுக்கோ அங்கே இங்கே போனால் டாய்லெட் கழுவுற வேலையாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் செஞ்சுருவானுங்க. நம்ம ஊரில் அந்த வேலை செய்கிறதுக்கு அவனுங்களுக்கு கஷ்டம். வெளியூரில் போய் அந்த வேலையவே சர்வசாதாரணமாக செஞ்சுருவாங்க. என்னது வீரர்களை யாராவது ஷூட் பண்ண இராணுவ வீரர்கள் ஷூட்டிங்கில் செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டஈடு 10 லட்சம் தான் தருவாங்க. அதே ஷூட் பண்ணி ஒலிம்பிக்கில் போய் ஷூட் பண்ணி அந்த ஷூட்டர்ம்பாங்க அந்த இதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு முதல் பரிசு 3 கோடி. இது என்ன அநியாயமாக இருக்குது இல்லையா? நம்மளை மனுஷனுக்கு ஒரு மரியாதையை ஒரு இது இல்லை. இதுதான் உலகம், தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ நம்ம காலில் போடுற செருப்பு பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் இருக்குது. ஆனால் காய்கறிகள்லாம் ரோட்டோரத்தில் கடைகளில் விற்கிறாங்க. அப்போ அந்த செருப்புக்கு கொடுக்குற மரியாதையும் கூட நம்ம காய்கறிகளுக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காருவோம். எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுத்துட்டு இருப்போம். அதே நம்ம வீட்டில் பொண்டாட்டிகிட்ட கேட்ட உடனே கொடுத்துடணும். டீங்கிறதுக்குள்ள அங்கே ஆஜராயிடணும். அது கொதிக்கணும், அது பால் ஊற்றி அது பால் கொதிச்ச பிறகு டீ தூள் போட்டு அந்த பொறுமைங்கிறது சுத்தமாக கிடையாது. அவ்வளோ அர்ஜென்ட்டில் இன்னும் ஆளியா அப்படிம்பாங்க. அதே ஹோட்டலில் போனால் அமைதியாக அவங்க கொடுக்குற நேரத்துக்கு பேசாமல் சாப்பிட்டு ஓரளவுக்கு வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். வீட்டில் சமைக்கிற அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ 60 ரூபா 80 ரூபா எல்லாம் இருக்குது. சிம்மு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது இது. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிடுறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறோம். யார் வருவாங்க? மலையாளி, தமிழ் அந்த மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க. ஆனால் நம்ம அடிக்கிற எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே இங்கிலீஷில் தானே பத்திரிக்கை அடிப்போம். ஆனால் வர்றவன் இங்கிலீஷ்காரனை வர்றான், தமிழன் தானே வர்றான். நம்ம பண்ணுற வேலையை பாருங்கள், எல்லாம் இங்கிலீஷில் தான். அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளார இப்போ நம்ம ஊரில் எந்த இந்தியான்னு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வேலைன்னாலும் இந்த வேலையோ ஐயோ இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், அந்த வேலையோ ஐயோ அதை செய்ய மாட்டேன், என் அந்தஸ்துக்கு என் படிப்புக்கு இந்த வேலை செய்கிறதாங்க. ஆனால் அவனுங்களே வெளிநாட்டில் போனால், கல்ஃபுக்கோ அங்கே இங்கே போனால் டாய்லெட் கழுவுற வேலையாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் செஞ்சுருவானுங்க. நம்ம ஊரில் அந்த வேலை செய்கிறதுக்கு அவனுங்களுக்கு கஷ்டம். வெளியூரில் போய் அந்த வேலையவே சர்வசாதாரணமாக செஞ்சுருவாங்க. என்னது வீரர்களை யாராவது ஷூட் பண்ண இராணுவ வீரர்கள் ஷூட்டிங்கில் செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டஈடு 10 லட்சம் தான் தருவாங்க. அதே ஷூட் பண்ணி ஒலிம்பிக்கில் போய் ஷூட் பண்ணி அந்த ஷூட்டர்ம்பாங்க அந்த இதில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு முதல் பரிசு 3 கோடி. இது என்ன அநியாயமாக இருக்குது இல்லையா? நம்மளை மனுஷனுக்கு ஒரு மரியாதையை ஒரு இது இல்லை. இதுதான் உலகம், தெரிஞ்சு